श्रीमते रामानुजाय नमः। श्रीमद् वरवरमुनिये नमः। श्रीवाणाचलमामुनिये नमः। श्रीशैलसतया पात्रं देवत्यादि गुणार्णवम् यतीन्द्र प्रवणं वन्दे रम्यजा मातरं मुनिम्। रम्यजा मातृ योगीन्द्र पादरेखामेयं सदा तदा युक्तात्म सद्दादिं रामानुजमुनिं भजे। பெரியாழ்வார் பெண்பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடிப்பூரத்தின் சீர்மை பொருநாளை கொண்டோ மனமே உணர்ந்து பார் என்ன இந்த ஆண்டாள் நாச்சியார் திருவாடிப்பூரத்தில் நமக்காக எழுந்தருளி அருளி செய்த வேதமுனைத்துக்கும் வித்தான திருப்பாவை அதை எம்பெருமானார் போன்ற ஆய்ச்சியரை எழுப்பும் பாஸ்திரமான கனைத்திலம் கத்திருமை அதையும் சுவாமி நாயனார் அற்புதமாக விளக்குகிறார். அதை அனுபவிக்க இன்று பிராப்தமாகிறது. கத்துக்கரவை கணங்கள் பல கறந்து சென்னு திரட்சியும் குத்தமில்லாத கோவர்தம் பொற்கொடி என்ன 11ஆம் பாசுரத்துல அந்த கறவைகளை கறந்த அந்த குலத்திலே பிறந்த பொற்கொடி என்று கொண்டாடுகிறார்கள். அந்த 11ஆம் பாட்சியில் எழுப்பப்படும் அந்த இடைச்சியை 12ஆம் பாட்டில் கனைத்திலம் கத்திரவை கண்ணிக்கு இறங்கி நினைத்தமிழ்வே நின்றுபால் சோர நினைத்தில்லம் சேராக்கம் நற்செல்வன் தங்கா என்ன யாரும் கரப்பார் இல்லாமையாலே கீழே பூர பால் வெள்ளமாக ஓடுகிறது. ஆழிமழை கண்ணாவில் பிரார்த்தித்தபடி மேலே மழை வெள்ளமும் கீழே பால் வெள்ளமும் ஓடுகிறது. ஆக கரப்பார் இல்லாமையால் இருப்பதால் இங்க அந்த இடையன் தன்னுடைய கர்த்தவியத்தை செய்யவில்லை என்று தெரிகிறது. அப்ப கர்த்தவியத்தை அனுஷ்டிக்காத அந்த இடையனை தீய செல்வன் சொல்லணும் உண்மையா பார்த்தால். ஆனா நற்செல்வன் தங்கா என்று அவனுடைய தங்கையாக கொண்டாடுகிறார்கள். இதுக்கு என்ன காரணம்? அப்போ 11ஆம் பாசுரத்துல தன்னுடைய கடமையை செய்து கற்றுக்கரவை பல கறந்து அதனால கோவர்த்தம் பொற்கொடியேன்னு கொண்டாடினான். இங்க கடமையை செய்யற ஆறாரும் நற்செல்வன் தங்கா என்று கொண்டாடுகிறார்கள். என்ன காரணம்? எடுத்த எடுப்பிலேயே அவதாரிகே சுவாமி நாயனார் இதை ஆராய்ந்து நமக்காக சம்பிரதாய அர்த்தத்தை வர்ஷிக்கிறார். பெருமாளை பின்தொடர்ந்து நோக்கிக் கொண்டு தெரியும் இளைய பெருமாளைப் போலே கிருஷ்ணனை அல்ல அறியாத பின்தொடர்ந்து கிருஷ்ண விஷயத்தில் போற பரிவிநாயற்பனுடைய தங்கை ஆகியாலே ஸ்லாகியாய் இருப்பாளர் தீ எழுப்புகிறார்கள். அதாவது எப்படி பெருமாள் கூடிய இளைய பெருமாள் சென்று கைங்கிரி ஒழிவில் காலம் எல்லாம் உடனே வழிவிலா அடிமை செய்யும் இளைய பெருமாளைப் போலே கிருஷ்ணன் கூடவே இருப்பானா ஒரு இடையன் அவனுடைய தங்கை எழுப்புகிறார்கள். அதனால ஸ்லாகியாய் அவனுடைய தங்கன்றதுனால ரொம்ப உகந்தவன்றான். இதை மட்டும் சொல்லல நாயனார். இதுக்கப்புறம் தான் அர்த்த சித்தாந்தத்தை எப்படி சுவாமி நம்பிள்ள அங்கங்க வர்ஷிப்பாரோ அதே சைலி ஒரு ஃபேக்ட சொல்லிடுறது, அப்புறம் இந்த ஃபேக்ட எக்ஸ்பிளைன் பண்றது. இப்ப சொல்ல போறதுக்கு அவதாரியாக இந்த அவதாரிகையே கொடுத்தார். ஸ்வதர்மத்தை அனுஷ்டிப்பவர்களுடைய பெண் பிள்ளை எழுப்பித்து கீழ், அதாவது கத்துக்கரவை பதங்கள் பல கறந்து தன்னுடைய தர்மமான இடைக்குல தர்மமான கறவைகளை கறப்பது அது அனுஷ்டித்த பெண் பிள்ளை எழுப்பினார்கள். அதனால பொற்கொடி கோவர்த்தம் பொற்கொடினா கீழா 11ஆம் பாசுரத்துல. இதில்னா இந்த 12ஆம் கனைத்திலம் கத்திரம் என்ற பாசுரத்துல ஸ்வதர்மத்தை கார்கடை கொண்டவனுடைய தங்கை எழுப்புகிறார். ஸ்வதர்மம்னா என்ன? இந்த கோப ஜன்மத்துக்கு கறவைகளை கறப்பது ஸ்வதர்மம், வர்ணாசிரம தர்மம். ஆனா கார்கண்டு அலட்சியப்படுத்தினார்கள். காலின் கீழே போடுறது அலட்சியப்படுத்துறது. அந்த தர்மத்தை அலட்சியப்படுத்தி அப்படி அவனை எழுப்பினான். அப்படி எழுப்பினவனை நற்செல்வன் தங்காய் கொண்டாடுறான். இது என்ன காரணம்னு தெரிவிக்கிறார் சுவாமி நாயனார். அவர்களுடைய அனுஷ்டானமும் இவனுடைய அனுஷ்டானமும் உபாயம் என்ன? அதனால அந்த இதற்கு முன்பு கறவைகள் கத்துக்கறவை கணங்கள் பல கறந்து அனுஷ்டானம் பண்ணாரே அந்த கோபனுடைய அனுஷ்டானமும் சரி, இவன் அனுஷ்டானம் பண்ணாமல் இருக்கிறதும் சரி, இது உபாயம் அன்று. இதை எம்பெருமான்ட்டு நம்மளை கொண்டு போய் சேர்க்க போறது இல்லை. எது சேர்க்கும்? அப்போ யாதொன்று
உபேயத்தை தரவற்று ஆகிறதே உபாயம். இந்த மாதிரி ஒரு டெபினிஷன் ஸ்பஷ்டமா தெரிவிக்க நம்ம பூர்வாச்சாரியர்களால் தான் முடியும். எது உபேயத்தை அடையத்தக்க விஷயத்தை கொடுக்குமோ, எது பரம புருஷார்த்தத்தை கொடுக்குமோ அதுதான் சுவாமி உபாயம். அதனால நான் வர்ணாசிரம தர்மத்தை அனுஷ்டிச்சேன் இல்ல அனுஷ்டிக்கல என்பது உபாயம் அல்ல. விடச் சொன்னவையும் பற்றச் சொன்னவையும் அன்றிலே உபாயம். அதனால அதை விட்டுட்டேன், இதை பற்றினேன், இல்ல இதை பற்றினேன் அதை விட்டுட்டேன் என்பதோ உபாயம் அல்ல. ஏதோ உபாயம் விடுவித்து பத்து வெந்ததே உபாயம். அதனால விடுவித்து அதை விடுவிக்க பண்ணா, இதை பற்றுவிக்க பைத்தான் அவனே உபாயம். அதாவது அது என்ன சுவாமி விடுவிக்க பண்ணா பத்து வித்தான்னு சொல்றீரே, அது என்ன அர்த்தம்னா, எம்பெருமான் எல்லா ஆத்மாவும், அதாவது திரிபாத் விபூதியில் பரிபூர்ண அனுபவம் நடவா நிற்க தேசாந்திர கதன் பக்கத்திலே பித்ரு இதிரைமை செல்லுமா போலேன்னு பரமோதத்துல ஆனந்தமான அனுபவம். தேவி மாறாவார் திருமகள் பூமி ஏமமத்தமராட்சி செய்வார் என்ன திருமகள் மண்மகள் ஆயர் மடமகள் என்ன எல்லோரோடும் கூட இருந்து எம்பெருமான் வீட்டிலிருந்து தனிக்கோள் செல்ல வீவில் சீர் ஆத்தல் மிக்காலமான ஆனந்தமா அனுபவிச்சுட்டு இருக்கான். இருந்தாலும் இத்தனை ஜனங்கள், இத்தனை ஆத்மாக்கள் தன்னை அடைய பிராப்தமாக இருக்க வரலையேன்னு கொஞ்சம் வருத்தப்படுறான். அதனால இந்த அண்டத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணி ஆத்மாக்களுக்கு தேகமும் புலனும் கொடுத்து விவேகம் கொடுத்து சாஸ்திரம் எல்லாம் கொடுத்து தன்னை அடையணும்னு, அதாவது உள்நின்னுக்கீர்களை குத்தனவே செய்து அந்தரியாமையாயிருந்து அவர்களுக்கு நல்லதே பண்ணணும்னு பார்க்கறான். அவர்கள் தான் முகம் கொடுக்கவில்லை. அதனால எவ்வளோ பண்ணி பார்க்கறான். திருவவதாரங்களை எடுத்து உபதேசம் பண்ணி எவ்வளோ பண்ணி தன்னுடைய ஏதோ மடிமாங்காயிட்டு ஏதோ தன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறான். ஏதோ அறியாமல் செய்த சில நற்காலியங்களுக்கு அவர்கள் பால் அவர்கள் தான் செய்தார்கள்னு டீம் பண்ணி மடிமாங்காயிட்டு மேலும் மேலும் அதை வளரச் செய்கிறான் எம்பெருமான். அது ஒரு காலத்தில் என்னாருது, எம்பெருமான் மீது அத்வேஷமாக மாறி எம்பெருமான் மீது துவேஷம் இல்லாம இருக்கான். அதுவே போறோம் ருச்சி. அது ருச்சியை கொஞ்சம் கொஞ்சமா வளர்க்கறது, அவன் பால் பற்றை வளர்க்கிறது, அது பக்தி ஆறுது. அப்புறம் இதெல்லாம் அப்ப பண்ணது யாருன்னா எம்பெருமான் தான். அதனால என்ன ஆறுது, தன்னுடைய எம்பெருமான் மீது பக்தி வளர வளர மற்ற விஷயங்கள்ல தன்னுடைய அதுல பற்று குறைந்து அதை விட்டுட்டு இதை பற்றுகிறான். இதெல்லாம் பண்ண வைக்கிறவன் எம்பெருமான் தான். விடத்னாலேயோ இது இன்னொரு விஷயம் சொல்றார், இந்த ஸ்வதர்மத்தை விடுறது ஏதோ சோம்பேறித்தனத்தினாலேயோ சுணக்கத்தினாலே விட்டா அதல்ல. இங்க எம்பெருமான் கூடவே இருந்து கைங்கரியம் பண்ணுகிறான், பகவத் விஷயத்தில் அவகாகித்திருக்கிறான்னு பாக்குறோம். அது ஒரு முக்கியமான விஷயம். அதனால அதை விடுறதோ இதை பற்றுவதோ உபாயம் அல்ல, விடுவித்து பற்றுவின எம்பெருமானே உபாயம்னு பார்க்கிறோம். ரொம்ப அற்புதமாக இந்த நம்ம சம்பிரதாய விஷயத்த ரொம்ப அற்புதமாக கோடிட்டு காட்டி விட்டார். சரி, கனைத்திலம் கற்றெருமை என்ற இடத்துல, அதாவது இந்த இடையன் தானே கற்றெருமை கண்ணுக்கு இறங்கின்னு கன்றுக்காக தானே இறங்கி, அதாவது யாரும் கறக்கல, அதுவே சுரக்கிறது பால. அப்போ இவன் இளைய பெருமாளை போலன்னு மேல முன்பு அவதாரிகள் தெரிவித்த கொஞ்சம் சற்றே விளக்குகிறார். அதாவது எப்படின்னா, இளைய பெருமாளுக்கு அக்னிகாரியத்தில் நின்று உண்டாமன்னு இவனுக்கு இவத்தினுடைய ரட்சணத்தில் நுழைமுள்ளது. இளைய பெருமாளுக்கும் பெரிய பெருமாளை பிரிய மாட்டாமையாலே, இவன் கிருஷ்ணனை பிரிய மாட்டாமையாலே, இப்படி பகவத் விஷயத்தில் பிரேமத்தால் பெரிய அவசரம் இல்லாமையாலே ஸ்வதர்மத்தை அனுட்டியாதொழிகை விடுகையாவது. அதாவது இளைய பெருமாள் அதாவது எம்பெருமானோ சத்திரிய தர்மம் இருக்கு, அதுல அக்னி காரியம்லாம் பல உண்டு, நித்திய கர்மங்கள், எவ்வளவு யஜ்யங்கள்லாம் பண்ணுவார். முன்னாடியே பார்த்திருக்க பிரமாணத்துல யஜ்யம் எங்கெல்லாம் இருக்குமோ அங்க சக்கரவர்த்தி திருமணம் இருப்பார்னு. அப்ப இளைய பெருமாளுக்கு இல்லையா அதெல்லாம்? எப்படி பரதாழ்வான் அதனுடைய அம்மான் அந்த ஊருக்கு, அந்த அம்மானுடைய தேசத்துக்கு புறப்படும் போது முகூர்த்த நாள்லாம் பார்க்கறான் புறப்படுறதுக்கு. ஆனா சத்ருகன் ஆழ்வானுக்கு பார்க்கல, ஏன்னா பரதாழ்வனோட அந்தர்பூதம் ஆகிவிட்டான். அந்த மாதிரி பெருமாள் இந்த நித்திய நைமித்த கர்ம அக்னி காரியெல்லாம் பண்றார். இளைய பெருமாள் பண்றாருன்னா இளைய பெருமாளுக்கு அதான் சொல்றார், எம்பெருமான் கூடயே இருந்து எம்பெருமான் கைங்கரியத்தில் இருக்கிறதுனால இளைய பெருமாளுக்கு இதெல்லாம் பண்றதுக்கு அவசரமே, அதுக்கெல்லாம் சந்தர்ப்பமே இல்லாம போயிடுது.
அந்த மாதிரி இந்த இடையனும் கிருஷ்ணன் கூடயே இருந்து கைங்கரியம் பண்றதுனால கிருஷ்ணன் மேல் பரியனாய் இருப்பதால் இவன் கிருஷ்ணனை பிரியப்படி பகவத் விஷயத்தில் பிரேமத்தால் கிருஷ்ணன் மேல பிரேமம் இருக்கு, பெரிய சந்தர்ப்பம் இல்லாதனால ஸ்வதர்மத்தை விட்டு விட்டான். அதனால அது விடும். அதே சோம்பேத்தனத்தாலே ஒரு அலட்சியத்தால விடுவதில்லை. இங்க பகவத் விஷயம், அதுல பகவான் கைங்கரியத்துல ஆழங்கால் பட்டிருப்பதால் விட்டதாக ஆகும். அதனால அதுக்கும் எம்பெருமான் தான் காரணம் தெரிவிக்கிறார். இங்க நற்செல்வன்ற இடத்துல செல்வன் ஏன் போடணும்? இவனோ சொதர்மத்தை கைவிட்டான், இவன்கிட்ட செல்வம் இந்த பசுநிறை செல்வத்தை சொல்றாருன்னா அல்ல. அதான் தெரிவிக்கிறார். கர்மத்தாலே யாதல், தேவதாந்த பஜனத்தை யாதல் வரும் ஐஸ்வர்யம் அந்தவத்தாய் இருக்கும். பெருமாளை பெரிய இளைப்பெருமாளுடைய ஐஸ்வர்யம் போலே கிருஷ்ணனை பெரிய சவனன்றிக்கே, அதாவது 3000 படியில் லக்ஷ்மணோ லட்சுமி சம்பன்னான பகவத் கைங்கரிய செல்வம் என்று தெரிவிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. ஆனா இதுல நாயனார் 6000 படியில ரொம்ப அற்புதமான விஷயம். கர்மத்தாலே ஆதல் தேவதாந்திர வதனத்தை ஆதல் வரும் ஐஸ்வர்யம். அதாவது நம்ம கர்மத்தால வர ஐஸ்வர்யம் கர்மம் கழிஞ்சா போயிடும். இல்ல ஒரு தேவதையை ஆசிரியத்து, உதாரணமா மார்க்கண்டேயர் தேவதையை ஆசிரியத்து பெற்ற குழந்தை 16 வயசு தான் அப்படின்ட்டார், அதோட போயிடுத்து. அது அதுக்கப்புறம் எம்பெருமான்ல ரட்சித்தான் மார்க்கண்டேயனும் கரியன்னு பாக்குறோம். அது மாதிரி பெருமாளை பெரியாம இளையபெருமாள் இருந்தாரு, அதுதான் நிலையான செல்வம், மேலான செல்வம், அதுதான் நிஜமான செல்வம், அதுதான் நிரந்தர சேவை போல நிலை நின்ற ஐஸ்வர்யம் டெபினேஷன் கொடுக்கிறார் நற்செல்வன் தங்காய்க்கு. சினத்தினால் தென்னிலங்கை கோமான் என்ற இடத்துல சக்கரவர்த்தி திருமன் ரொம்ப சாந்தமானவன்னு பார்த்திருக்கோம், ஈக்வானிமிட்டி உண்டு. ராவண பயல் ஆயுதம் இல்லாத போது இன்னும் போய் நாளை வாழலாம் தெரிவிக்கிறார். அவ்வளோ தன்னுடைய பர்த்தாவையும் தனக்கு அவ்வளோ ஹிம்சப்படுத்தினான். சுரிகுழல் கனிவாய் பெருத்த கொடுமையில் கடவினை செக்கன்னு அன்னைக்கு சாயங்காலமே போட்டு தள்ளிருக்கலாம். ஆனாலும் கூட ரொம்ப பொறுமையா சாந்தம் காத்தார் எம்பெருமான். இன்னும் போய் நாளை வாழலாம் சொன்னார். எதுக்காகனா அடுத்த நாள் ஒரு வேளை சரணாதி பண்ணுவான்னு ஒரு நெய்ப்பாசை. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு சினத்தினால சினம் வந்ததுன்னா என்ன காரணம்னு அது ஒரு ஆராய்ச்சி. ஆஸ்திர விரோதிகளை போக்கும்போது தன் சினம் தீர்ந்தானாக நினைத்திருக்கை. தண்ணீர் போல இருக்கிற சக்கரவர்த்தி திருமனுக்கு சினம் உண்டோ என்னில்? தண்ணீர் போல குளிர்ச்சியா இருக்கும் சக்கரவர்த்தி திருமனுக்கு சினம் கோபம் உண்டா? தன் திருமையில அம்புப்பட்ட போது ஆறி இருந்தான், திருவடி மேல் அம்புப்பட்ட போது சீரினானிலே. ஸ்ரீராமாயணத்தை எடுக்கிற தன்னோட திருமையில ஒரு அம்பு பட்டதுன்னா அதை பத்தி எம்பெருமான் பொருட்படுத்தவில்லை. அது ஹனுமாராகிய திருவடி மேல் ஒரு அம்பு பட்ட போது சீரினார். அந்த ஸ்லோகத்தையே வியாக்கியானம் பண்ணிடுறார் நாயனார். எங்கெல்லாம் பல பிரமாணங்கள் எடுக்கும்போது அங்கங்க வியாக்கியானம் பண்ணும் சைலி சுவாமி நம்பிள்ளை பண்றார். அதுபோல சுவாமி நாயனார் பண்ணுவார். பின்னாடி மாமுனிகளும் இந்த சைலியே அனுஷ்டிக்கிறார் பார்க்கணும். தொகுத்து வழங்குறது அதாவது தொகுத்து வழங்குறது அங்கங்க தொகுத்து வழங்குறது, மொத்தமா தொகுத்து வழங்குறது, மைக்ரோ சம்மரி மேக்ரோ சம்மரின்னு பார்க்கணும். அது மாதிரி திருப்பாவையிலும் பார்க்கலாம். அத போல இங்க அந்தந்த ஸ்லோகத்தை ஆங்காங்கே நம்ம வேற எங்கேயும் தேடி போகணும். அங்கங்கே அதுலயே அர்த்தம், அந்த பொருள் சொல்லும் அழகு. ததோ ராமோ மகா தேஜா, திருவடி மேல் அம்புப்பட்ட அனந்தரம் நீரிலே நெருப்பிழுந்தார் போல் பெருமான் அனுபவியனானார். பெருமான் கிட்டே போக முடியல, இன்வென்சிபிள் ஆயிட்டாராம். ரொம்ப கோபம் வந்துருது. நீரிலே நெருப்பு பூத்தார் போல் ராவணேன கிருதவரணம் திருஷ்டுவா, தான் பருவம் நிரம்பாத காலத்தில் பண்ணி கொண்டதன்னிக்கு தரமல்லாத ராவணனால் நோவுபட கண்டவாறே. ராவண பயனால் திருவடிக்கு ஒரு நோவுபட்ட பார்த்த உடனே பிளவங்க சாரூலம், அதாவது வானரத்தில் சிரேஷ்டமானவன், திருவடி தன்மேல் அம்புபட போது வருஷங்களாக பனைக்கும் பதார்த்தங்கள் போலே மேனானித்து கொடுத்தான். கோபஸ்ய வசமே இவான், திருவடி தரமல்லாத ராவனை புண்பட்டவாறே கோத மகாராஜ் என்னிருக்க கடவு தாமும் கோபமிட்ட வழக்கானார். அதாவது என்னைக்குமே கோபத்துக்கு வசமாகாத எம்பெருமான்
கோபத்துக்கு வசமானார்னு பார்க்கிறோம். இதோட ரொம்ப முக்கியமான விஷயத்தை தெரிவிக்கிறார். ரொம்ப அற்புதமான பக்தி. ஆஸ்திரேலியர் காரியம் என்னும் தங்காரியம் என்னும் இரண்டன்று. அடியாளுக்கு ஒரு வாட்டம் வந்தால் அவளுக்கு கட்டம் வருதுன்னு எம்பெருமான் பார்க்க மாட்டான். அவளது தனது பிரிச்சு பார்க்க மாட்டான். மகாராஜர் சீட்டம் பிறந்து வாலியை கொல்ல வேண்டும் என்ற போது எய்தார். அவருக்கு சௌப்ராத்திரம் பின்னாட்டி கண்ணீர் பாய்ந்தவாறே தாமும் கூட அழுதார். அதாவது வாலியை கொல்லணும் சுக்ரீவ மகாராஜா சத்தியம் பண்ணார். பரீட்சால வச்சு பிற சுக்ரீவனை வாலியை கொன்னப்புறம் தன்னுடைய பிராதா போய் விட்டான்னு கதறி அழுகிறான் சுக்ரீவன். தானும் அழறார் எம்பெருமான். அதாவது தன்னுடைய அடியாருக்கோ இல்ல தனக்கு வேண்டியவாளுக்கு ஒரு கட்டம்னா தானும் அந்த துன்பத்தில் எம்பெருமான் பங்கேற்கிறான்னு பார்க்கிறோம். பின்னாடியும் பார்க்கிறோம். மரணாத்ராணி வைராணின்ற இடத்துல ராவண பெயருக்கு வீஷ்ணாழ்வான் அந்த கிரியைகள் பண்ண மாட்டேன்னும் போது நீ பண்றியா நான் பண்றியா அப்படின்னு சொல்லும் போது அந்த தனக்கே ஒரு தன்னுடைய சொந்தமாகவே பார்க்கிறான்னு பார்க்கிறோம். இதுக்கு மேல ஈதன்ன பேரக்கம்ன்ற பரம். இதுல ரெண்டு உறக்கம் பிரிக்கிறார். வைதிகம் எண்ணிக்கை லௌகிகம் எண்ணிக்கை இருப்பதில் உறக்கம் உண்டாவதே. வைதிக உறக்கம்னா என்ன, லௌகிக உறக்கம்னா என்னன்னு இவரை தெரிவிக்கிறார். பரார்த்தமாக உலகெல்லாம் நன்கொடங்கு உறங்கும் ஈஸ்வரன் உறக்கம் எண்ணிக்கை. பரார்த்தமான மத்தாவுடைய சேமத்துக்காக உலகெல்லாம் நன்னா இருக்கணும். லோகம் யோக சிந்தனைன்னு வெக்காவில் உன்னிய யோக துறக்கத்தைன்னு பார்க்கிறோம். வைதிக சிந்தனை அந்த யோகத்திற்கு. அதனால்தான் யுக சௌஹார்த்தம். நம்ம ஆத்மாவோட நன்மையே சிந்தித்து போறது அது எம்பெருமான் பண்ணினுக்கு உறக்கம். அது உண்மையா தமோ குண உறக்கம் அல்ல. ஹலோ, அந்த ஆத்மாக்கள் நன்னா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்திலே இருக்கும் உறக்கம். லௌகீக உறக்கம்ன்றது நம்மள மாதிரி ஒரு ஆயாசத்தினால வரும் உறக்கம். தமோகுண அபிபூதராய் போக உறங்கும் சம்சாரிகள் படியும் இன்னைக்கு. சம்சாரிகள் அதனால ஒரு டயர்ட்னஸ்னாலேயோ இல்ல ஒரு லேசினஸ்னாலேயோ உறக்கம் இருக்கு. அது தமோகுண உறக்கம். இப்ப இந்த பாவை உறங்கி கொண்டிருக்கிறாள். இந்த ரெண்டுத்திலையும் சேர்த்து இல்லையே. இது என்ன உறக்கம்? அது என்ன கமெண்ட் அடிக்கும் போது ரொம்ப அற்புதமாக பக்தி எடுக்கிறார். இரண்டிலும் வியாவிருத்தமாய் இது ஒரு 19ஆம் பாஷையா இருந்தது. 19ஆம் பாஷைன்னா ஒரு பொதுவா சொல்லுவா. நாட்டு லோகத்துல 18 பாஷை நடமாடுறது. புதுசா இருக்கு இது. இது என்ன 19ஆவது சொல்றேன். இப்போ 5 வியாக்கியானம் சொல்றோம் திருவாய்மொழிக்கு. புதுசா ஒருத்தர் சொன்னான்னா இது என்ன 6வது வியாக்கியானமா இருக்க, இது விஸ்வாமித்திர சிருஷ்டியா இருக்கேன்றாட. அந்த மாதிரி இது என்ன 6வது வியாக்கியானமா இருக்கேன்றோம். அந்த மாதிரி இது அடிக்கடி இந்த பதத்தை ஆங்காங்கு சுவாமி நாயனார் ஆங்காங்கு எடுத்து உதாகரிக்கிறார். இதை எடுத்து பிரயோகிக்கிறார். இது என்ன 19ஆம் பாஷை இருந்தது. பிற ஆர்த்திக்கு துவரித்து உணர்மோனோட பழகி வைத்து இங்கனே உறங்குவதேன்னு எம்பெருமான் மற்றவரோட துறை கண்டு அதுல வருத்த கிருபை பெருமாளோட பழகியும் கூட இப்படி உறங்கி கொண்டிருக்கிறாளே நமக்கு இறங்காமல்னு மற்றவா தெரிவிக்கிறார். அதனால வைதிகம் எண்ணிக்கை லௌகிகம் எண்ணிக்கை இருப்பது உறக்கம் உண்டாவதுன்னு ஈதென்ன பேருறக்கம்னு ரொம்ப அற்புதமா அதுக்கும் பங்கி எடுக்கிறார். கடைசி பங்கி 3000 படியில இருக்கு, இங்கேயும் இருக்கு. எம்பெருமான அவதரித்தார் போலே காணும் இப்பெண் பிள்ளையும். அப்படி எம்பெருமா என்ன கனைத்திலம் கண்ணருமை கண்ணுக்கிறங்க நினைத்தவழி என்று பாசோர என்ன அந்த கொடுத்தல்லது தரியேன் அர்த்த விசேஷங்களை எல்லாருக்கும் கொடுத்து உஜ்ஜீவனித்தல்லே தரியேன். அவ கேட்கிறாளோ இல்லையோ ஆசைப்படுறா உஜ்ஜீவிக்கணும்னு. அதனால்தான் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறும் என்ன பேசி வரம் பெருத்த எம்பெருமானார்னு சொல்றோம். எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு இது சொல்றதுக்கு காரணம் என்ன? மற்ற எல்லாரும் வாழணும். தனக்கு ஒரு அவத்தியம் வந்தா பரவாயில்ல. எம்பெருமானார் கிருபா மாத்திர பிரசன்னாச்சாரியார் கிருபை மட்டுமே ஒன்று பற்றாசாக கொண்டு நம்ம எல்லாம் வாழ்வித்தருளுகின்றார் இன்னைக்கும். அதனால அப்பேற்பட்ட எம்பெருமானார் போன்ற இவள் என்ன தெரிவிக்கும். ஏன்னா எல்லாரும் அனைத்து இல்லத்தாரும் வரிந்த எல்லாரும் வந்துட்டாளா, யார் ஒருத்தரை கூட இதுல விட்டு போக கூடாது ஆசையுடையவர் எல்லாம் என்ன அந்த ரீதியில. அதனால்தான் பெரும்போதோர் மாவனிக்கு பின்னானால் சொல்லும்போது இந்த பெரும்போதோர் மாவனியான எம்பெருமானாரை ஸ்லாகிக்கும் உகந்த
அப்பேற்பட்ட பாசுரம் அது. ரொம்ப அற்புதமான பங்கிகள். சுவாமி நாயனாருடைய பங்கிகளை ஏதோ யதாமதி யதாசக்தி அடியேன் விண்ணப்பித்தேன். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்தியை விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரியை கோதாயை நித்தியமங்கலம். சுவாமி அழகிய மணவாளப் பெருமாள் நாயனார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.